எவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வசனமானது, பூமியில் உள்ள சகல ஜானங்களுக்குள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். மிகவும் பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் சகித்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு தந்த ஒரு பெரிதான வாக்குத்தத்தம், அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று. இந்த வேளையிலும் நாம் இந்த காலை வேளையிலும் அடிமைதனத்திலும் போராட்டத்திலும் நிந்தையிலும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையிலே சொல்கிறார். நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இந்த தேசத்திலே வைக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம். உங்கள் தேவைகளை சந்திக்காமல் அநேக பேர் புறக்கணித்திருக்கலாம். உங்களை அநேக பேர் நிந்தித்திருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கை இன்று தேவன் ஒரு பொழுது மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் நினைத்ததை மனிதன் தடை செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கை தேவனால் உருவானது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் பேர் சொல்லி அழைத்த தேவனாயிருக்கிறார். இந்த வேளையிலும் உங்களையும் தேவன் அவ்விதமான புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உடையவர்களாக மாற்ற வல்லமை உடையவராயிருக்கிறார். இத்தனை நாட்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்ற வழி என்ன என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். எனக்கு இந்த புகழ்ச்சி வராதா? என்னை உயர்த்துவார் யார் இந்த உலகத்திலே உண்டு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்களை நம்பி ஏமாற்றத்தை அடைந்திருக்கலாம். புகழ் இவர்களை நோக்கி போனால் வந்துவிடும். இந்த காரியத்தை செய்தால் எனக்கு புகழ்ச்சி வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் மாத்திரமே அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் தர வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அளிக்கிறார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவ்விதமான ஆசீர்வாதங்களும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் உங்களை வந்து சேர தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.